தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். சாபங்களிலிருந்து விடுதலை பெற ஜெபம். கலாத்தியர் 3:14 மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு, எனக்காக இயேசு கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி என்னை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாக எனக்கு கிடைக்கவும், வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நான் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் தேவனுடைய மகன் என்றும் தேவனிடம் செல்வதற்கு நீர் ஒருவரே வழி என்றும் விசுவசிக்கின்றேன். என்னுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்து மரணத்தினின்று மீண்டும் உயிருடன் எழுந்தீர். நான் என் எல்லா பாவங்களையும் என் எல்லா கெட்ட செயல்களையும் விட்டு விடுகின்றேன். உம்மை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். என் பாவங்கள் அனைத்தையும், முக்கியமாக என்னை சாபத்துக்குட்படுத்திய பாவங்களை உமக்கு முன்பாக அறிக்கையிட்டு உம்முடைய மன்னிப்பை கேருகின்றேன். என் முன்னோர்களின் பாவங்களின் விளைவுகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். என்னுடைய சித்தத்தின் அடிப்படையில் செய்த தீர்மானத்தினால் எனக்கு தீங்கிழைத்தவர்கள் அல்லது என்னை தவறாய் வழி நடத்தியவர்கள் அனைவரையும் நான் மன்னிக்கின்றேன். என்னை தேவன் மன்னிக்க வேண்டும் என நான் விரும்புவது போல நான் அவர்களையும் மன்னிக்கின்றேன். முக்கியமாக எல்லா மக்களையும் மன்னிக்கின்றேன். மாந்திரீகத்துடனான அல்லது சாத்தானுடனான எல்லா ஈடுபாட்டையும் நான் உதறி தள்ளுகின்றேன். நான் ஏதாவது மாந்திரிய தொடர்புடைய பொருட்களை வைத்திருந்தால் அவைகளை அழிப்பதற்கு தீர்மானிக்கின்றேன். சாத்தான் என் மேல் உரிமை பாராட்டுதலை நான் ரத்து செய்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் மேல் வரக்கூடிய எல்லா சாபங்களையும் சிலுவையில் நீர் உண்மையில் சுமந்து தீர்த்தீர் என்று நான் விசுவசிக்கின்றேன். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது நாமத்தில் என் வாழ்வில் உள்ள எல்லா சாபங்களிலிருந்தும் என்னை விடுவிக்கும்படி வேண்டுகின்றேன். என் விசுவாசத்தின் மூலம் என் விடுதலையை இப்பொழுது பெற்றுக் கொள்கின்றேன். அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆமேன். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கு திருச்சபையில் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தலைமுறை தலைமுறையாய் என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமேன். எபேசியர் 3:20. இயேசுவின் பரிசுத்த இரத்த அபிஷேகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பரிசுத்த நாமத்தின் வல்லமையினாலும் உமது அருள்வாக்கின் வல்லமையினாலும் உமது 5 காயங்களின் வல்லமையினாலும் கல்வாரியில் நீர் சிந்திய இரத்தத்தின் வல்லமையினாலும் நீர் சிலுவையில் பெற்றெடுத்த மகிமையினாலும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற என்னையும் என் குடும்பத்தையும், என் தாய் தந்தை சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அனைவரையும், நான் தங்கி இருக்கும் வீடு, பணி செய்யும் இடம், எனக்குரிய நிலம், சொத்து அனைத்தையும், இந்த இடத்தையும் இந்த இடத்திற்கு கடந்து வருகின்ற எல்லா மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டி ஜெபிக்கின்றேன். இறை வார்த்தையினால் கட்டி ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கட்டி ஜெபிக்கின்றேன். எங்களை வாட்டி வதைக்கின்ற எல்லா தீய சக்திகளையும், எங்களில் உள்ள எல்லா தீமைகளையும், வெறுப்பின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, அகங்காரத்தின் ஆவி, ஆணவத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, எனக்கும் மற்றவருக்கும் இடையே குழப்பத்தை வருவிக்கின்ற குழப்பத்தின் ஆவிகளையும், மனிதனின் சதி திட்டங்களையும், என்னையும் என் குடும்பத்தையும் முன்னுக்கு வரவிடாமல் தடை செய்கின்ற எல்லா தீமைகளையும், உமக்கு விருப்பம் இல்லாதது எதுவோ அனைத்தையும், மன போராட்டங்களையும், உடல் நோய்களையும், எங்கள் குடும்பங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா தீய சக்திகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது வல்லமையுள்ள நாமத்தினால் கடிந்து இயேசுவே உமது பாத பீடத்தில் வைக்கின்றேன். என் பாவங்கள், சாபங்கள், பலவீனங்கள், நோய்கள், தீயோனின் தாக்குதல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தினால் கடிந்து இயேசுவே உமது பாதத்தில் வைத்து மிதித்து பாதாளத்தில் இறங்கி சுற்றளித்து நிர்மூலமாக்குகின்றேன். என் மனசாட்சி, என் சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த
சுத்தப்படுத்தி அபிஷேகம் செய்தருளும். உம்முடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அபிஷேகம் செய்யும். இயேசுவே, என்னை உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவே, உமது சிறகுகளால் என்னை மூடிக்கொள்ளும். இயேசுவே, உமது தூய ஆவியால் என்னை நிரப்பி அருளும். இயேசுவே, உமது இரத்தத்தால் என்னை தூய்மைப்படுத்தும். இயேசுவே, உமது வானதூதர்கள் எங்களை சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிடும். இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை முத்திரையிடுகின்றேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமம் ஜெயம். சாத்தானை ஜெயித்த என் நேசர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு சாபங்களிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவின் இரத்தம் ஜெயம். எனக்கு சாபங்களிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவின் இரத்தம் ஜெயம். எனக்கு சாபங்களிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவின் இரத்தம் ஜெயம். என்னிடம் உள்ள குறிக்கேட்டல் என்ற கெட்ட ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகின்றேன். என்னிடம் உள்ள குறிக்கேட்டல் என்ற கெட்ட ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகின்றேன். என்னிடம் உள்ள குறிக்கேட்டல் என்ற கெட்ட ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகின்றேன். என்னிடம் உள்ள விக்கிரகங்களின் கெட்ட ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகின்றேன். என்னிடம் உள்ள விக்கிரகங்களின் கெட்ட ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகின்றேன். என்னிடம் உள்ள விக்கிரகங்களின் கெட்ட ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகின்றேன். திருவழிபாடு 12:11. ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் நான் பகர்ந்த வார்த்தையின் சாட்சியினாலும் நான் சாத்தானை ஜெயித்து விட்டேன். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் நான் பகர்ந்த வார்த்தையின் சாட்சியினாலும் நான் சாத்தானை ஜெயித்து விட்டேன். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் நான் பகர்ந்த வார்த்தையின் சாட்சியினாலும் நான் சாத்தானை ஜெயித்து விட்டேன். அனைத்து மக்களின் சகாய தாயே, அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தொன்போஸ்கோவே, அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.